அனைவருக்கும் வணக்கம். யோகா தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹலாசனம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா வயிற்றில் ஆப்ரேஷன் செய்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆசனம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் காலத்துல, கர்ப்ப காலத்துல போன்ற காலங்கள்ல இந்த ஆசனம் செய்ய வேண்டாம். சில எளிய ஆசனங்கள் செஞ்சதுக்கு பிறகுதான் கடைசியா இந்த ஆசனத்தை செய்யணும். இந்த ஆசனஸ்ல என்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, முதுகெலும்பு படிப்படியாக வளைவதால் முதுகெலும்பில் எல்லா பாகங்களும் பயிற்சி ஏற்படும். அதன் வழியே செல்லும் நரம்புகள் இழுக்கப்படுகின்றன. நரம்பு பலவீனம் போகும், சோம்பேறித்தனம் போகும், சுறுசுறுப்பு உண்டாகும், நல்ல ரத்த ஓட்டம் ஏற்படும். நிரந்தர ஆரோக்கியமா இருக்கலாம். பெண்களுக்கு நல்ல பலன் இதனால் உண்டு. இடுப்பு வலி, முதுகு வலி போகும். சுகப்பிரசவம் உண்டாகும். குழந்தைகளுக்கு வேண்டிய பால் சுரக்கும். நன்றாக தூக்கம் வரும். தலைவலி பிரச்சனைகள் குறையும். தொப்பை குறையும். நம்ம ஹலாசனம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோகம் லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் யோகா மேட்டில் உட்காந்துக்கிட்டு 2 காலையும் நீட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சவாசன் செய்யணும். அதாவது சாந்தியாசன் சொல்லுவாங்க. இது ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் அதே மாதிரி இதில் இருக்கிற மாதிரி படுத்துக்கிட்டு ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 காலை ஒன்றா சேர்த்து வைங்க. ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு அதேமாரி கையும் இடுப்பு பகுதியில் ஒன்றா சேர்த்து வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல காலை மேலே அப்படியே தூக்குங்க. அது மாதிரி 90 டிகிரியில் இடுப்பு பகுதியை தூக்கிட்டு நீங்கள் காலை அப்படியே மெதுவாக கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். காலை தூக்கும்போது மூச்சை உள்ளே இழுக்கணும். இப்போ நீங்கள் அப்படியே மெதுவாக செஞ்சு அந்த கால் தரையில் படுற மாதிரி அது மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சால் கையை தலைக்கு மேலே அப்படி வைக்கலாம். அது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 செகண்ட் அது மாதிரி நீங்கள் நிறுத்தலாம். அதுக்கு நீங்கள் பழைய நிலைக்கு வாங்க. பழைய நிலைக்கு நீங்கள் வரும்பொழுது மூச்சை வெளியே விட்ட மாதிரி வாங்க. அதேமாரி மெதுவாக அப்படி காலை கொண்டு தரையில் வைங்க. இப்போ அதே மாதிரி சவாசன் 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதேமாரி 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதேமாரி எழுந்திருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக டக்குன்னு அப்படி எழுந்திருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இடது காலை மேலே தூக்கி வச்சுட்டு ரைட் சைடில் அதாவது வலது பக்கம் நீங்கள் மெதுவாக எழுந்திரிச்சு நார்மலுக்காக உட்காரணும். இப்போ இந்த மாதிரி தான் இந்த ஆசனஸ் பண்ணணும். நீங்கள் நம்ம இன்னும் ஒரு முறை இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். இந்த ஆசனஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 முறை 3 முறை செய்யலாம். அதேமாரி ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே நீங்கள் சாந்தி ஆசனம் அதாவது 10 செகண்ட் அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் அந்த காலை ஒன்று சேர்த்திட்டு கையை அதேமாரி இடுப்பு பகுதி பக்கமாக வச்சுக்கிட்டு நீங்கள் முதல் நிலையில் 2 காலை ஒன்றா சேர்த்து 2 கால் நீங்கள் முதல் நிலையில் இருக்கிற மாதிரி ஒன்றா சேர்த்து தூக்கணும். மெதுவாக தூக்கிட்டு அதே மாதிரி இடுப்பு பகுதி மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் கொஞ்சம் சரி பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிப்படியாக அப்படியே மெதுவாக நீங்கள் கால் தரையில் படுற மாதிரி அப்படி பண்ணணும். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 செகண்ட் அப்படியே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 செகண்டு கையை கொண்டு உங்களால் முடிஞ்சால் பின்னாடி அது மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 5 செகண்ட் இருக்கலாம். நீங்கள் மறுபடியும் பழைய நிலைக்கு அதே மாதிரி நீங்கள் மெதுவாக அந்த மாதிரி பண்ணலாம். மெதுவாக காலை கொண்டு கீழே படுற மாதிரி அது வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ஒரு சாந்தி ஆசனம் சவாசன் அது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 10 செகண்ட் அது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி எழுந்திருக்கும்போது வலது பக்கமாக எழுந்திருக்க மாதிரி இருக்கும். இடது காலை மடக்கி வச்சுக்கிட்டு வலது பக்கமாக சைடாக நீங்கள் சைடாக அப்படியே மெதுவாக கையை ஊனி அப்படி எழுந்திரிச்சு நீங்கள் உட்காரணும். இந்த மாதிரி தான் எப்பவுமே ஒவ்வொரு ஆசனம் செய்யும்போதும் எழுந்திரிச்சு உட்காரணும்.